சார் டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. ரெண்டு நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. ஐயா அப்படி கிடையாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லனா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். அப்படியா? அப்படிதான். ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா தட்டுவோம் அடிப்போம், அது இல்லன்னு சொல்லல. இருங்க, அது செத்துரும் இல்லையா? ஆமா ஆமா நான் கேக்கும்போது நீ ஆமா, அது ஒரு உயிர் தானே. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம்? ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? ரியாக்ஷனா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே. ஐயோ நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இவங்க நேரா வரக்கூடிய இடம் நாயை வைக்கி நம்ம பேசும்போது, பிரச்சனை பேசும்போது, அதை பாத்தீங்களா கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும்போது, இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. அதுதான் வந்து உலக யதார்த்தம். அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இது எனக்கு தெரிஞ்சு நாயை டீல் பண்றது ரொம்ப சிம்பிள். திடீர்னு எங்க வீட்டுல சாதம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போய் நாய்க்கு சோறு வச்சிருவேன். எனக்கும் நாய்க்கும் உள்ள புரிதல் அவ்வளவுதான். அப்படியா? அதுல என்னடா பெருமை? இந்த அளவு வரைக்கும் உங்க வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. என்னடா சொல்ற? ஆமண்ணே. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அது 1-2 பேர் அல்ல, ரைட்டா? இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது.